லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சட்டசபையில் இன்று 6 துறைகள் மீது விவாதம். தமிழக சட்டசபை 2 நாட்கள் விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் கூடுகிறது. காலை 9:30 மணிக்கு கூட்டம் கூடியதும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிறது. இதில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பேச உள்ளனர். எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சரும் முதல்வருமான விஜய், செய்தி மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் பதிலளிக்கின்றனர். மேலும் தங்கள் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் வெளியிட உள்ளனர். அமைச்சர் கீர்த்தனா என்று சொல்லி சோசியல் மீடியாவில் வந்த வீடியோ. ஒரு பெண் கருப்பு உடை அணிந்து காரிலிருந்து இறங்குவது போன்ற வீடியோ சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது. அது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என விமர்சித்து சிலர் பதிவு போட்டுள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்துள்ளார். ஒரு பெண் தன் அன்றாட வாழ்க்கையை வாழும் வீடியோ ஒன்று அரசியல் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது. இது பிற்போக்குத்தனமான மனநிலையை காட்டுகிறது. ஆனால் எனக்கு இதில் ஆச்சரியமில்லை. பெண்கள் குறித்து மிகவும் இழிவான கருத்துக்களை பேசிய வரலாற்றை கொண்ட ஒரு தலைவரின் ஆதரவாளர்களிடம் இருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன். அந்த வீடியோவில் இருப்பது நான் இல்லை. ஆனால் அது நானாகவே இருந்திருந்தாலும் அதில் என்ன இருக்கிறது? ஒரு பெண்ணின் உடை, தோற்றம் அல்லது மகிழ்ச்சி போன்றவை இன்றும் ஏன் பொதுவெளியில் விமர்சனத்திற்குரிய விஷயங்களாக கருதப்படுகின்றன? எங்கள் கொள்கைகள், நிர்வாகம் அல்லது செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்ப முடியவில்லை. தலைவர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கற்பனையான கதைகளை உருவாக்குகின்றனர். ஆக்கப்பூர்வமாக சொல்ல எதுவும் இல்லாதவர்களின் மிக பழமையான ஆயுதம் பெண் வெறுப்புதான். மேலும் முக ஒற்றுமை காரணமாக இந்த விவகாரத்தில் இழுக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மிக அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் விருப்பப்படி உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வாழுங்கள் என அமைச்சர் கீர்த்தனா கூறியுள்ளார். அமித்ஷா தலைமையில் தேசிய பாதுகாப்பு வியூக மாநாடு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தேசிய பாதுகாப்பு வியூக மாநாடு டெல்லியில் நாளை துவங்குகிறது. 2 நாட்கள் நடக்கும் இந்த மாநாட்டில் உயர் போலீஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் என 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டில் பயங்கரவாதம், உள்நாட்டு பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அச்சுறுத்தல்கள் குறித்து ஆலோசிக்கப்படவிருக்கிறது. மேலும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் மற்றும் வளர்ந்து வரும் முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் விவாதம் நடத்தப்பட உள்ளது. கனிமொழிக்கு அதிகாரமிக்க பதவி, ஸ்டாலினுக்கு நெருக்கடி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று முன்தினம் ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கட்சி பதவிகள் வழங்க வேண்டும் என மகளிரணி நிர்வாகிகள் ஆவேசமாக பேசினர். அவர்களின் பேச்சுக்கு பதில் தரும் வகையில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பேசுகையில், இந்த கோரிக்கையை கட்சித் தலைவர் ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்து கூறியுள்ளேன். கோரிக்கையை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்றார். செயற்குழு கூட்டம் முடிந்த நிலையில் மகளிரணி நிர்வாகிகள் ஸ்டாலினுக்கு மற்றொரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அதாவது, தற்போது துணை பொதுச் செயலர் பதவி வகிக்கும் கனிமொழிக்கு இனிமேலும் துணை, இணை பொதுச் செயலர் போன்ற பதவி தர வேண்டாம். அவர் தினமும் அறிவாலயத்திற்கு வந்து பணிகளை மேற்கொள்கிறார். எனவே கனிமொழிக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் முதன்மை செயலர் அல்லது பொதுச் செயலர் போன்ற உயர் பதவி வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மீண்டும் தபால் சேவை துவக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட போர் சூழல்களால் விமான போக்குவரத்தில் சீரற்ற தன்மை நிலவியது. இதையடுத்து மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய தபால் துறை ஈராக், குவைத், லெபனான் உள்ளிட்ட நாடுகளுக்கான தபால் சேவையை தற்காலிகமாக நிறுத்தியது. தற்பொழுது மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்துள்ளதால் ஈராக் நாட்டுக்கு கடிதங்கள், ஏர் பார்சல், ஐடிபிஎஸ் சேவைகள், குவைத் நாட்டுக்கு இஎம்எஸ் கடிதங்கள், ஏர் பார்சல், ஐடிபிஎஸ் சேவைகள், லெபனான் நாட்டுக்கு கடிதங்கள் மற்றும் ஏர் பார்சல் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது.
அதே சமயம் போக்குவரத்து மற்றும் இயக்க கட்டுப்பாடுகள் காரணமாக பொருட்கள் கடிதங்கள் சென்றடைவதில் தாமதம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. கேஸ் வாடிக்கையாளர்கள் இ-KYC சமர்ப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்படுத்தும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது. இதற்காக இ-KYC எனப்படும் உண்மை சரிபார்ப்பு பணி நடக்கிறது. சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் தனக்கு சிலிண்டர் விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் போன் செயலியில் விவரங்களை பதிவு செய்வதன் வாயிலாக உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 2.40 கோடி வீட்டு சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் உண்மை சரிபார்ப்பு பணிகளை முடிக்க நேற்று வரை அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இ-KYC சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.